உருளைக்கிழங்கு மிளகு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம்னு வெரைட்டி சாதத்து கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். நல்ல ஒரு பெஸ்ட்டான காம்போ ரெசிபின்னு சொல்லலாம். இப்போ வாங்க இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு அடுப்பில் கடாயை வச்சுக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு பல் இடிச்சிட்டு சேர்த்துக்குங்க. நல்லா எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் நறுக்கி வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு அந்த எண்ணெயிலே வதக்கிக்குங்க. வதங்கினதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்து நல்லா ஒத்தாப்பில் கலந்து விட்டுக்குங்க. நல்லா இன்னொரு 5 நிமிஷத்துக்கு வேக வைங்க. மூடி போட்டு நல்லா வெந்து வந்துடும். தண்ணிலாம் எதுவும் சேர்க்காம தான் நம்ம வேக வைக்கணும். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இதுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. மிளகுத்தூள் சேர்த்து நல்லா ஒரு தடவை ஒத்தாப்பில் ஒன்று கலந்து விட்டுக்குங்க. ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி.